வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். மகளிர் உரிமை தொகை இந்த தவறை செய்தால் ரூபாய் 1000 கிடைக்காது. அரசு முக்கிய அறிவிப்பு. இதை பற்றி தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மகளிர் பயனடைந்து வரும் ஒரு சிறப்பான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த திட்டத்தில் விடுபட்ட பயனாளர்களும் இணைக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த முகாம்களில் ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்து வரும் நிலையில் விண்ணப்ப படிவத்தில் உள்ள 4 முக்கிய எண் விவரங்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டியதுதான் அவசியம். அரசு வலியுறுத்துகிறது. இந்த விவரங்களை தவிர செய்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு உரிமை தொகை பெறும் வாய்ப்பை இழக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உரிமை தொகை விண்ணப்பம் படிவத்தை பூர்த்தி செய்யும் போது பலரும் சில முக்கிய எண்களை பதிவு செய்யாததால் தவறு செய்ததால் அரசு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளார். எனவே விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட 4 தகவல்களையும் பிழையின்றி கவனமாக சரிபார்த்து நிரப்ப வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. அந்த எண்கள் பயனாளிகளை அடையாளம் காணவும் தகுதியாக சரிபார்க்கவும் உரிமை தொகை சரியாக அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கவும் அவரது ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட முரண்பாடுகள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக முக்கிய காரணங்களாக ஒன்றாக உள்ளது. அதன்படி ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், வங்கியின் IFSC குறியீடு கோடு, விண்ணப்பத்தின் தவறான தகவல்களை வழங்குவது அல்லது போலி ஆவணங்களை இணைப்பது விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதாக வழங்கப்படும். இருப்பினும் விண்ணப்பத்தில் வேறு ஏதேனும் சிறப்பு முரண்பாடுகள் இருந்தால் அதிகாரிகள் விண்ணப்பதாரர்களை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு வாய்ப்புள்ளது. அப்போது சரியான விளக்கத்தை அளித்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்கலாம். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அவருக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு உரிய ஆவணங்களுடன் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆபீஸ் மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தற்போது நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கான தனி அக்கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் முகாம்களில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தவர்கள் மீது 45 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. தங்கள் விண்ணப்பத்தின் நிறைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முதியோர் மற்றும் விதவை ஓய்வூதியோர் பெறுவோர் உள்ள குடும்பங்களில் இருக்கும் தகுதியுள்ள பிற பெண்கள் விண்ணப்பிக்கவும் வழிவகை செய்துள்ளது. எனவே தகுதியுள்ள பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியான தகவல்களை அளித்து இந்த மகத்தான திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.